அர்ஜுன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? இத உங்க செல்ல மருமக கிட்ட கேளுங்க. என்னாச்சுன்னு. என் பிசினஸ்ல முன்னாடி போட்டான். உங்களை மாதிரி ஒரு பொண்ணுக்காக அர்ஜுன் எத்தனை 1000 கோடி வேணாலும் செலவு பண்ணலாம். இப்படி நடக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. It's all my fault. என்ன பிரியா நீங்க ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்காம இப்படி ஆயிட்டீங்களே. சத்தியமா சொல்றேன், நீங்க அழுகிறது என்னால பார்க்கவே முடியல. நீங்க என்னைக்காவது கண்ணீர் விடுற தேவதையோட போட்டோ பார்த்திருக்கீங்களா? ஜஸ்ட் ரிலாக்ஸ் பிரியா. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துருங்க. நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப அழுக, பயம் இதெல்லாம் வரும். உங்களுக்கு இனிமே இந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது. உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் இருக்கேன் பிரியா. ரிலாக்ஸ் பிரியா, கம் ஆன், ஸ்டாப் கிரைங். அழாதீங்க. ரிலாக்ஸ் பிரியா, ப்ளீஸ் பிரியா. என்னங்க? என்னதானோ? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. பூஜை எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிக்கிறது? நல்ல நேரம் முடிய போகுதுன்னா பூஜை ஆரம்பிக்க வேண்டியதானே? எதுக்கு வெயிட் பண்ணணும்? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நமக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்க போறது அர்ஜுனும் அவ்வளவு தானே. அதான் அவங்க 2 பேரையும் வச்சு பூஜை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு. பாட்டி, என்னம்மா? வித்யா பாட்டி வீட்ல பூஜை முடிஞ்சிருச்சு. பாருங்க, எல்லார் வீட்லயும் பூஜை முடிஞ்சிருச்சாம். சரிதானா? அதையே பேசிக்கிட்டு நம்ம பாட்டுல பூஜை ஆரம்பிக்கலாம் வா. என்னத்த சுகே, நீ உன் புருஷனும் பூஜைய பண்ணுங்க. ஏன் பாட்டி, பிரியாமா பூஜை பண்ணலையா? பாருங்க, குழந்தை கேக்குறா, என்னத்த சொல்றது? இருங்க, நான் போய் பிரியாமாவை கூட்டிட்டு வரேன். பிரியா, அழாதீங்க. பிரியாமா, பூஜா, இன்னைக்கு எனக்காக அப்பாவும் நீங்களும் சேர்ந்து பூஜை பண்ணுவேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. அப்படியே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பூஜை பண்ணுங்க. இல்ல பூஜா, இப்ப வேணாம், அப்புறம் பண்ணலாம். வாங்க பிரியாமா, ப்ளீஸ். பூஜா, நானும் இதே தான் பிரியா மாட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிரியா போங்க, போங்க பிரியா. போலாம் வா. கொஞ்ச நேரம் அவளோட உட்காந்துருக்கலாம் பார்த்தா இந்த பூஜா வேற வந்து கெடுத்துட்டா. ஜெய், சொல்லு அர்ஜுன். பிரவீன் சார் கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. அவர் தான் பெரிய இன்வெஸ்டர்ல, சோ அவர் சொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நடந்த நஷ்டத்துக்கு போர்ட் கண்டிப்பா காம்பன்சேஷன் கேட்கும். அர்ஜுன், இந்தாப்பா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாமிய நல்லா வேண்டி கும்பிட்டுக்கப்பா. கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டான். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. பாட்டி, சொல்லு ராஜாத்தி. பிரியாமாவும் அப்பாவும் சேர்ந்து பூஜை பண்ணட்டுமா? கண்டிப்பா, அதத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பூஜா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பூஜை ஆரம்பிக்கலாம். ஓகே? சூப்பர். அப்ப நானும் 10 மினிட்ஸ் கழிச்சு வரேன். ஓகே. ஜெய், சண்டே உனக்கு என்ன வேலை? சண்டே ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன்.
அப்பா சண்டே ஹோட்டல் பாரடைஸ் கிடைக்குமா? கிடைக்கும்பா. என்ன திடீர்னு? ஜெய்க்கு அங்க என்கேஜ்மெண்ட். என்ன அர்ஜுன் சொல்ற? இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் எப்படி நடந்து முடிஞ்சிச்சு? எப்படியோ நல்ல விஷயம்பா. எத்தனை நாளைக்கு தான் இவனும் பேச்சாளராவே இருப்பான்? ஐயோ தானா, அது பேச்சுலர். ஆமா, பெரிய ஸ்கூல் வாத்தியாரே தப்ப திருத்த வந்துட்டாரு. ஜெய், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா பிரவீனுக்கு காவ்யாக்கு நீ தான் பர்ஃபெக்டான மேட்ச்னு டிசைட் பண்ணிட்டாரு. நான் உன்னை நம்புறேன் ஜெய். அந்த நம்பிக்கையை நீயும் காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். பிரவீனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அவர் ஒருத்தர் தான் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. We can't afford to upset him, man. And Kavya is a good girl. அவளோட நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. காவியா எனக்கு பெர்ஃபெக்டா இருப்பான்னு நீ நினைச்சனா கண்டிப்பா நான் மறுத்து பேச மாட்டேன் அர்ஜுன். நீ எப்ப சொல்றியோ அப்பவே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஜெய். இதான் நீ எனக்கு செய்யற பெரிய மரியாதை. ஓகே, ரொம்ப நல்லதா போச்சு. ஜம்ஷெட்பூர்ல இருந்து தமிழ்நாடுக்கு ஒரு புது பிரிட்ஜே போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஹாய் ஹாய், how are you? What's up வைஷு? ஹாய் பிரியா, how are you? காவியா கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்க. இப்பதான் பிரவீன் ஜம்ஷெட்பூர்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏய் வைஷு, கேட்டியா? I'm getting engaged. I'm so happy. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என் கூட ஷாப்பிங் வருவியா ப்ளீஸ்? என் என்கேஜ்மென்ட்க்கு ஒரு நல்ல Dress செலக்ட் பண்ணி கொடு. I am sure உன் சாய்ஸ் சூப்பரா இருக்கும். I'm sorry, நான் பிஸியா இருக்கேன். ஒன்னு பண்ணு, ஜெய்யை உன் கூட கூட்டிட்டு போ. And I'm sure நீ கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆவ. ஏன்னா ஜெயோட டேஸ்ட் ரொம்ப வஸ்டா இருக்கும். எனிவேஸ், என்னோட கெரியர்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்தையும் விட எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட். சார் ஓகே சார், பண்ணிடலாம். ஜெய், ஆ அந்த டிவி போடு. இன்னைக்கு இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கலாம். அடடா, இப்ப என்ன கிரிக்கெட் விளையாடி கப்பு வாங்கிட்டு வந்து அதுலதான் கஞ்சிய குடிக்க போற மாதிரி பேசுறீங்க. வாங்க சாப்பிட. 3 கொம்ப நட்டு வச்சுட்டு டொக்கு டொக்குன்னு விளையாடுறானுங்க. அத வெக்கங்கிட்டு போய் பாத்து. என்னதானா நியூஸ் சேனலாவது பார்க்க விட. ஜெய், நியூஸ் சேனல் போடு. Thank you. Thanks a lot. ஜெய் ஜெய், கொஞ்சம் சவுண்ட் வை. இன்னும் கொஞ்சம் வை. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த லேண்டுக்காக எத்தனையோ கம்பெனி முயற்சி பண்ணுச்சு. ஆனா இதை யாராலையுமே வாங்க முடியல. இது நான் வாங்கியிருக்கேன்றதை விட இது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் என்னோட காம்படிட்டர்ஸ் கம்பெனில இருக்கவங்க நிறைய பேருக்கு வேலை போக போகுதுன்னு நினைச்சா
ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், பிசினஸ்ல ஜெயிக்கிற ஒரே ஆள் இந்த அசோக் மட்டும்தான். பாத்தீங்களாப்பா, உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே உங்க மருமக, இவ்வளவு எவ்வளவு அவமானம் சந்திக்க வேண்டியது இருக்கு பாருங்க. என்னோட பிசினஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். சார், ஒன் क्वेश्चन ப்ளீஸ். உங்களோட க்ளோசஸ்ட் பிட்டர் யாரு சார்? நீங்க இந்த வருஷம் ஒருத்தருக்கு பெஸ்ட் சிஇஓ அவார்ட் கொடுத்தீங்கல்ல, அவர் தான் என்னோட க்ளோசஸ்ட் பிட்டர். ஆனா ஐ டோன்ட் திங்க் இதுக்கப்புறம் அவரு வேலைக்கு வரான்னு தெரியல. அப்புறம் இப்போ அவரோட தவறான முடிவு, அவரோட அனுபவமே இல்லாத தொழில் அணுகுமுறை, அதெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. பாவம் அர்ஜுன் முக்கியமான கட்டத்துல இப்படிதான் தடுமாறி தப்பான முடிவுகள் எடுத்துறாரு. இந்த பொட்டி அமுத்தி விட்டு ஆளுக்கு போய் வேலையை பாருங்க. கண்ட கர்மாந்திரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? அவன் மூஞ்சிய பார்த்தாலே வேன்னு வாந்தி வந்தியா வருது. அந்த கிரிக்கெட்டிய போடுங்க. அர்ஜுன், நீ வாப்பா பிரசாதம் சாப்பிடு. அம்மா, நான் பிரசாதம் தான்மா சாப்பிட்டுட்டு இருக்கேன். டிவில அசோக் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கானே, அந்த பிரசாதம் தான் உங்க மருமக தான் கையால செஞ்சு கொடுத்த பிரசாதம். எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு. எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்கம்மா. நிறுத்துங்க நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு. எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்கம்மா. என்ன சாப் அசோக்? நிறுத்துங்க நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. கொஞ்சம் வால்யூம் மிஸ்டர், முதல்ல எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்ன சார்? இப்ப நீங்க எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்தை நாங்க ஜப்தி பண்ணிருக்கோம். மொத்த டீல், மொத்த டாக்குமெண்ட் டூப்ளிகேட். அப்புறம் அந்த இளங்கோவையும் தேடிட்டு இருக்கோம். அந்த இடம் அவரோடதே இல்ல, கவர்மெண்ட் இடம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அந்த நிலத்தை உங்களுக்கு வித்தாரு? இன்ஸ்பெக்டர், இந்த இடத்தை நான் ஆக்ஷன்ல வாங்கினேன். மிஸ்டர், நீங்க எப்படினாலும் வாங்கியிருக்கலாம், ஆனா விசாரிச்சுட்டுல வாங்கியிருக்கணும். சற்று முன் வந்த தகவலின்படி ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் இளங்கோவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மிஸ்டர் இளங்கோ போலி பத்திரம் தயாரித்து அரசாங்க நிலத்தை பாதி பாதியாக பிரித்து அனைவருக்கும் விற்றுள்ளார். தற்போது அந்த பணத்துடன் அவர் தலைமறைவாகி இருப்பதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவர் பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாட்டினார்னா 10 வருஷம் உள்ள. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான். மரியாதை எங்க கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. இத பாருங்க அசோக், உண்மையை சொன்னீங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம். இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை. எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. 50 கோடி போச்சு. Thank God. நல்லதா போச்சு. ஆத்தா மாரியாத்தா, சாமிய நல்லா வேண்டிக்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது மாறிடும். நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? ஆத்தா எப்படி கண்ணை திறந்துட்டா பாரு.
அப்பாடி, இப்போ உங்க 2 பேரோட டென்ஷன் தீர்ந்து போச்சு. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. எஸ் சார். நீங்க பாத்தீங்களா சார்? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அர்ஜுன் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. யார் மிஸ்டர் பிள்ளை சந்தோஷமா என்ஜாய் பண்ண சொல்றாரு. நாளைக்கு போர்ட் மீட்டிங்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. சரி அர்ஜுன், நான் ஒரு வேலை பண்றேன். நாளைக்கு போர்ட் மீட்டிங் தேவையானதை ரெடி பண்றேன். பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். I will see you there. ஓகே ஓகே, பை ஆண்டி. வரேன் அங்கிள். நல்ல வேலை. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். அர்ஜுன், பிரியாவுக்கு முதல்ல ஒரு சாரி சொல்லு. அப்படியே தேங்க்ஸும் சொல்லு. இந்த பாரு, பிரியா உன்னை எவ்வளவு பெரிய லாஸ்ல இருந்து காப்பாத்திருக்கா. பாரு அர்ஜுனே, இந்த அம்மன் கருணையால எல்லாம் சரியாயிடுச்சு. போ போய் முதல்ல சாமி கும்பிடு. போப்பா. போங்க. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆமா, உங்களுக்கு தான். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்ப உனக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. முழு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உனக்கு முழு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ, எப்படி பண்ற பாரு. எப்படி நிக்கறா பாரு. நான் ஒழுங்கா தான் நிக்கிறேன். நானும் ஒழுங்கா தான் நீ நிக்கிறேன். ஆடிட்டே இருக்கீங்க. நான் தான் ஆடுவேன். பிரியாமோளே, பாத்தீங்களா? டிவில நியூஸ் கண்டோம். இப்ப என்ன சொல்ல போறீங்க? மாமா நல்லா பாருங்க, தேவி செய்து பாருங்க. நீங்க இந்த மோளை என்னெல்லாம் பேசுனீங்க, தப்பு தப்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனீங்கல்ல. அப்ப கூட நான் சொன்னேன், எந்த மோளை பர்பஸ் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டா, அவ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவான்னு சொன்னனா இல்லையா? அம்மா பாத்தீங்கல்ல, நீங்க எல்லாருமே முதல்ல ஏன் பொண்ண ப்ளேம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் யோசிப்பீங்க. ஐயோ என்ற குருவாயிரப்பா, நீ இதெல்லாம் காணுமில்லே. தப்பு நடந்து போச்சுப்பா. இப்ப என்ன பண்ண முடியும்? இது என்னமோ பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு சாக்குல மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு நடு வீட்டுல அவுத்து விடுற. என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ என்ன குருவாயிரப்பா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? உடனே நீ மலையாளத்துல பாட ஆரம்பிச்சிடாத. புருஷன் மண்டாட்டிக்குள்ள 1000 நடக்கும். அத பத்தி என்ன இப்போ? அப்படின்னா நீங்க தானே அமைதியா இருந்திருக்கணும். ஏன் பொண்ணு சொன்னது யாரு? நீங்க தானே. நீங்க தானே ஸ்டார்டிங் கொடுத்தது. ஆமா, என்னங்கறப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, நானே அதை முடிச்சு வைக்கிறேன். ஓகேவா? அதெப்படி? ஏன் பொண்ணு திட்டுன வார்த்தையெல்லாம் பின்ன எந்த செய்யும்? அத வட்டிக்கு விடு, அது குட்டி போட்டு உன்னை காப்பாத்தும். இது கொள்ளாலோ. என்ன கப்ப கிழங்கு, என் வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்டயே சண்டை போடுறியா? அப்ப நீங்க செஞ்ச தப்பாப்பா. நிறுத்து. நான் எதுக்கு நிறுத்தணும்? போடா போது விட்டா ரொம்ப பெருசா வாய்க்கு நீளமா பேசிட்டே போற. நான் என்ன பேசினேன்? நீங்க பேசுறது மட்டும் சரியா? பாரு, இவ்ளோ நேரமா நான் ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். அனாவசியமா என் வாயை கிளறாத. அப்புறம் என்ன செய்யும்? பந்து செய்யும். ஐயே சீச்சி, எனக்கு என்ன பிராந்துண்டோ? சீச்சி, பிராந்தி இல்ல, விஸ்கியும் இல்ல. ஐயே பாரு, ஒழுங்கா போயிடு, அப்புறம் நான் பொல்லாதவள ஆயிடுவேன். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஆமா, உங்களுக்கு தான். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்ப உனக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. முழு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உனக்கு முழு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ எப்படி பண்ற பாரு. எப்படி நிக்கறா பாரு. நான் ஒழுங்கா தான நிக்கிறேன். நானும் ஒழுங்கா தான் நிக்கிறேன். நீ ஆடிட்டே இருக்கீங்க. நான் ஆடுவேன். இது பாரு மளை. பாரு மளை. ஓ சேச்சி, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? Thank God. எப்படி எல்லாம் பேசிட்டாங்க.
கடைசி வரைக்கும் என்ன பேசுறதுக்கு யாருமே விடல. ஏதோ ஒண்ணு லீவ் இட். தேங்க் காட். நல்ல வேளை அர்ஜுனோட பிசினஸ்க்கு என்னால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படி ஏதாவது ஆயிருந்தது அடுத்த 40 வருஷத்துக்கு என்னையே காரணம் கட்டி சொல்லிட்டு இருக்கோம் அந்த சிடுமூஞ்சி. வாங்க ஈஸ்வர். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே இப்படிதான். எப்பவுமே தலைக்கு மேல ஒரு தார்பாயை போட்டுக்கிட்டு அதுல டென்ஷனை குடி வச்சுப்பாங்க. கரெக்ட் தான். எனக்கு தெரியும் பிரியா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா பிரியா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சரியாவே படல. அர்ஜுன் எல்லாருக்கு முன்னாடியும் உங்களை எவ்வளவு பேசினாரு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லிருக்கலாமே. அதை விடுங்க ஈஸ்வர், அது ஒரு விஷயமே கிடையாது. அது எப்படின்னா, அர்ஜுன் ஆளே அப்படிதான். he is programmed like that. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸா தெரியறது கிடையாது. I'm just used to it actually. So it's okay. அதை விடுங்க பிரியா. அவர் சொல்லேனா என்ன? நான் இருக்கேன்ல, நான் உங்ககிட்ட அவங்க எல்லார் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பூஜா அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை. நான் அவரோட செகண்ட் ஒய்ஃப். ஓ பூஜா என் பொண்ணு இல்லை.